ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய டவுட் கேட்டது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஓல்டு எபிக் நம்பர் மற்றும் நேம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. அதாவது 2022 மற்றும் 2025 எபிக்கில் நேமில் ஓட்டர் லிஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஓல்டு எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐகான் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். எல்லாருமே இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இப்போதைக்கு ஃபில் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடியது உங்களுடைய ஃபாதர் நேமோ இல்லை மதர் நேமோ லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருக்கா இல்லையான்னு நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணுறீங்க, நிறைய பேர் தேடிட்டே தான் இருக்கீங்க. அதை எப்படி எளிமையாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வெப்சைட்டில் மூலிமா நம்ம எஸ்ஐஆர் எளிமையாக கண்டுபிடிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்துடுங்க. இந்த பேஜ்க்கு வந்தீங்கன்னா ஓட்டர் சம்மந்தமாக எல்லா டீட்டெயிலுமே இந்த பேஜில் வந்து இருக்கும். முக்கியமாக நீங்கள் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ஓட்டரில் உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களாலவே வந்து பண்ண முடியும். உங்களுடைய நேம், ஃபாதர் நேமோ இல்லை மதர் நேமோ இந்த லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைட் கொஞ்சம் லேக் ஆகுது, கொஞ்சம் சர்வர் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரீட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இந்த டீட்டெயில் வந்து கிடச்சிடும். இந்த பேஜில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று சர்ச் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் ஈரோல், சர்ச் பை எலக்டர் டீடைல்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. முதல் விஷயமா இந்த சர்ச் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் ஈரோல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஒரு 5 வகையான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்கக்கூடியது இந்த 2002 தான் நிறைய டீட்டெயில்ஸ் காமிக்குது, இந்த 2005 காமிக்கலன்றாங்க. அது உண்மைதான். இந்த டீட்டெயில் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 37 நம்பர் வரைக்கும் தான் உங்களுக்கு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே இந்த 2002 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கவர் ஆயிருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எஸ்ஐஆர் எல்லாமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இந்த சர்ச் பை எலக்டாரல் ரோலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வரும். ஸோ அது மூலிமா செக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ முதல் விஷயமா இந்த சர்ச் பை நேம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளிக் பண்ண பிறகு நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து சர்ச் வந்து பண்ணுற போகிறோம். முதல்ல உங்களுடைய ஃபாதரோ மதரோ என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டிடன்சி, அதன் பிறகு உங்களுடைய நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய டீட்டெயிலை ஃபில் பண்ணக்கூடாது. உங்க ஓல்டு எபிக்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ணணும். அதன் பிறகு நேம் ஆஃப் த எலக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அவங்க ஃபாதர் ஆர் மதர் நேம் என்ன நேம் கொடுத்துருந்தாங்களோ அந்த நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெண்டர் இருக்கும், ஜெண்டரை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் இதுல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கீழே ப்ரீவியஸ் எபிக் நம்பர் மற்றும் அவங்க என்னென்ன டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருவாங்க. அதே போல் பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், உங்கள் நேம், அதே போல் அவங்க ரிலேஷனாக என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் வர டீட்டெயில் தான் நீங்கள் இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணணும். இது வந்து 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆரில் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் இருக்க மேக்ஸிமம் வந்து வாய்ப்பு இருக்குது. 1987க்கு பிறகு பிறந்திருந்தவங்க இதை சர்ச் பண்ணணும்ன்ற அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்க வாய்ப்பே வந்து கிடையாது. அதன் பிறகு இந்த எபிக் நம்பரை வச்சு உங்களால் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு இந்த கரண்ட் எபிக்ல எது கொடுத்தாலுமே உங்களுடைய டீட்டெயில்ஸ் காமிக்க மாட்டேங்குது. நான் இதை நல்லாவே ட்ரை பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதில் சர்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபாதரோ இல்லை மதரோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய எபிக்கை இதில் சர்ச் பண்ண வைக்கலாம். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் இது எரர் வருது. ஸோ அதனால் நோ ரெக்கார்ட்ஸ் வருது. நீங்கள் டேரெக்டாக சர்ச் பை நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாவது அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னா அது காமிச்சு கொடுத்துரும். அப்படி நேமில் இதில் வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்லேயே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே சர்ச் பை எலக்டர் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதில் ஸ்டார் இருக்கக்கூடியதெல்லாம் கம்பல்சரியாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை ஃபில் பண்ணி ஒரு சில நேம் இதில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கூட ஃபாதர் நேமோ இல்லை உங்கள் நேமோ கரெக்டாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வந்து ஷோ ஆகுது. இதில் என்னோட ஃபாதர் நேமை என்டர் வந்து பண்ணிக்கிறேன். அதன் பிறகு அவங்களுக்கு ரிலேட்டிவ் டைப்பில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு அப்பாவுக்கு என்ன ரிலேட்டிவ் நேம் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இதுல டீடைல்ஸ் எல்லாமே போட்டுட்டேன். இந்த இடத்துல மறக்காம உங்க டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே வந்துடும். இந்த நேம் மற்றும் நீங்க ரிலேட்டிவா
நேம் கொடுத்தவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அதே போல் இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நேம்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து நீங்கள் சர்ச் வந்து பண்ணி பாருங்கள். கீழே கேப்சா இருக்கும், அந்த கேப்சா போட்டு சர்ச் வந்து கொடுத்து பாருங்கள். இப்போது அந்த மாதிரி நான் சர்ச் பண்ணும்போது இப்போது அவருடைய நேம் கிளியராக வந்து வந்துடுச்சு. இதில் என்ன நேம் இருக்கோ இந்த நேமை தான் நீங்கள் உங்கள் ஃபார்மில் ஃபில் பண்ணணும். அதே போல் அவங்க ரிலேட்டிவ் நேம்லேயே இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அவங்க போலிங் ஸ்டேஷன் நேம் அதே போல் உங்களுக்கு பார்ட்டு சீரியல் நம்பர் எல்லாமே இதில் அக்யூரேட்டாக உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நேம் இந்த மாதிரி வந்து இதிலே வந்து சர்ச் வந்து பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து எனக்கு எப்பிக்கில் வந்து போட்டும் சர்ச் பண்ணிட்டேன், அதே போல் நேம்லையும் சர்ச் பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 3வது ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது சர்ச் பை எலக்டோரல் ரோல் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மரி இப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஃபைனல் சம்மரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2005 மற்றும் 2002க்கான இந்த எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். நான் இப்போதைக்கு 2002 எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸை நான் பார்க்க போகிறேன். இப்போ கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி வந்து கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு பாகம் மற்றும் பெயர் போல், அதாவது இதில் தான் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த போலிங் ஸ்டேஷன் வந்து போடுறீங்க. அப்போது நீங்கள் ஃபைனலாக 2002 எந்த போலிங் ஸ்டேஷனை நீங்கள் வந்து போட்டிங்க அப்படிங்கிறத கரெக்டாக வந்து கொடுக்கணும். சப்போஸ் கரண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த இடத்துல டீட்டெயிலை வந்து போட்டுக்கோங்க. அதன் பிறகு வெரிஃபிகேஷன் கோடு கீழே வந்து கேப்சா இருக்கும், அதை வந்து போட்டுட்டு நீங்கள் சமர்ப்பிக்க அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, இதில் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நான் சர்ச் பண்ண எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப்பை ஸ்கேன் பண்ணியிருக்காங்க பேஜை. அதனால் உங்களுக்கு இதில் ஃபைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பேஜாக உங்களுடைய நேம் மற்றும் உங்களுக்கு தகப்பனார் அல்லது உங்களுடைய உறவினர் பெயரை இப்படி தான் நீங்கள் சர்ச் பண்ணி ஆகணும். இந்த பிரிண்ட்டை எடுத்து தான் உங்களுடைய பிஎல்ஓவும் உங்களுக்கு இந்த நேம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதை கரெக்டாக வந்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய நேம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது சர்ச் பை நேம், சர்ச் பை எப்பிக்கில் சீரியல் நம்பர் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இந்த நேம்லையும் எப்பிக்லையும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் தான் கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணணும். ஒருவேளை இந்த ஒரு போலிங் ஸ்டேஷனில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஸ்டேஷனை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி தான் ஆகணும். இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க ஃபீல் ஆச்சு அப்படின்னா உங்கள் பிஎல்ஓ கிட்ட போனீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த பிரிண்ட்டை வாங்கி நீங்கள் உங்களுடைய பார்ட் நம்பர் என்ன, போலிங் ஸ்டேஷனில் அப்படிங்கிறது எளிமையாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் கேட்குறது இந்த 2005 உங்களுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து காமிக்கல அப்படின்னு. ஸோ அது நிறைய டிஸ்ட்ரிக்ட் இதில் இல்லை. இதில் அவைலபிளாக இருக்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் 2002 சர்ச் பண்ணி உங்களுடைய எப்பிக் நம்பரை நீங்கள் வந்து எளிமையாக வந்து பார்த்துக்க முடியும். நிறைய பேர் கேட்டுறது இந்த எப்பிக் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ இந்த மெத்தடில் மட்டும்தான் உங்களால் எப்பிக் வந்து கண்டுபிடிக்க முடியும். இல்லை எனக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய எப்பிக்கே தெரில அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த ஹோம் பேஜில், அதாவது இந்த ஓட்டடி ஹோம் பேஜ்லேயே நீங்கள் தாராளமாக உங்கள் ஓட்டர் டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட். இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. ஒன்று உங்கள் எப்பிக் நம்பரை போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். இன்னொன்று உங்களுடைய நேமு மற்றும் ரிலேட்டிவ் நேமை போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் கிடைச்சிடும். அப்படி இல்லைனா உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ்க்கு எளிமையாக அதுலேயும் வந்து பார்த்துக்க முடியும். அதன் பிறகு உங்கள் போலிங் அஃபீஷியல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படின்னா உங்கள் எப்பிக் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஎல்ஓ அதே போல் நீங்கள் என்னென்ன ஸ்டேஷன்ஸில் வரீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஜஸ்ட் இதில் உங்கள் எப்பிக் நம்பரை போட்டு உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா வந்து போட்டு சர்ச் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் எல்லா டீட்டெயிலுமே இதில் எளிமையாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய எப்பிக் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். இந்த வெப்சைட் மூலிமா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பிஎல்ஓ உங்கள் செக்ஷன் கிட்ட இந்த ஒரு பிடிஎஃபாக வச்சுருப்பாங்க. ஸோ அதன் மூலிமா சர்ச் பண்ணி உங்கள் ஓல்டு எப்பிக் மற்றும் அதில் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கக்கூடிய நேம் அதே போல் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே போல் தான் இந்த ஃபார்மில் உங்களால் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க.